இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷிரடியில் புஷ்பாஞ்சலி அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீடு யாருடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா நாராயண் தேலி அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க ஜென்ரேஷன் இருக்கிற வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமத் பந்த் அவர் வாழ்க்கையில் பாபா இருந்த காலத்தில் அங்கே சுற்றி இருக்கிற பக்தர்கள் சொன்னதை வச்சு எழுதினது தான் சாய் சச்சரித்ரா. ஆனால் சச்சரிதத்துக்கு அப்பாற்பட்ட நிறைய பாபா பக்தர்கள் ஷிரடியில் பாபாவை பார்த்து தரிசனம் பெற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாராயண் தேலி அவங்க வீட்டில் இருக்கிற பாபா படமும் ப்ளஸ் அவங்க வீட்டில் இருக்கிற பூஜரும். இந்த நாராயண் தேலி அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பாபா இருந்த காலத்தில் ஷிரடியில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் ஒரு முக்கியமான சாப்டர் இருக்கும். எல்லா சாப்டருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். அதில் ஒரு சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வந்து எண்ணெய் கொடுக்க மாட்டாங்க. அப்போ பாபா எண்ணெய் கேட்டு போவார். அந்த எண்ணெய் கடைக்காரவங்களாம் எண்ணெய் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து நாராயண் தேலி அவங்களுடைய மருமகள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாராயண் தேலி வந்து என்ன செஞ்சுருப்பார்னா, அவர் வந்து எண்ணெய் கடை வச்சுருப்பார். ஷிரடியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடை வச்சுருப்பார். இவர் வந்து பாபா கேட்குறப்போ ஷிரடியில் எண்ணெய் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவருடைய வீடு எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேட் நம்பர் 3 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ப்ரெசண்ட்டில் கேட் நம்பர் 3 இருக்குல்ல, அந்த கேட் நம்பர் 3 கிட்ட தான் அவர் வந்து எண்ணெய் கடையெல்லாம் வச்சுருக்காரு. நீங்கள் இப்போ கேட் நம்பர் 3 ஷிரடிக்கு வந்திருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, நம்ம ஷிரடியில் கேட் நம்பர் 3க்கு தான் போய்கிட்டு இருக்கோம். கேட் நம்பர் 3க்கு பக்கத்தில் மட்டும் ஒரு கடை இருக்கும், 2 கடை இருக்கும். அந்த 2 கடை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய இடம், நாராயண் தேலி அவங்களுடைய கடை. ப்ளஸ் முக தர்ஷன் நம்ம போவோம். கூட்டமாக அதிகமாக இருந்துச்சுன்னா முக தர்ஷன் பார்த்துட்டு வரோம். இந்த முக தர்ஷனம் இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா நாராயண் தேலி அவங்களுடைய இடம். இவங்க இந்த முக தர்ஷனம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு சன்ஸ்தானுக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க. அப்படி நாராயண் தேலி வந்து பார்த்திங்கன்னா ஷிரடியில் பாபா இருந்த காலத்தில் எண்ணெய் கடை வச்சுருந்தார். பாபா எண்ணெய் கேட்கும் போதெல்லாம் எண்ணெய் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாராயண் தேலியுடைய மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாபாவுக்கு வந்து நல்ல பாகிரி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாய் லீலா மேகசினில் சொல்லப்பட்டிருக்குங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எங்களை வந்து அந்த வீட்டில் வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் வீடியோ எடுக்க விடலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா தாஸ்கனு மகாராஜ் அவர் வந்து ஒரு புத்தகம் கொடுத்துருப்பார். அந்த புத்தகம் வந்து நாராயண் தேலி அவங்களுடைய வீட்டில் இருக்குங்க. அந்த புத்தகத்தை வந்து எங்களை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் அதில் வந்து தாஸ்கனு மகாராஜ் அவருடைய கையெழுத்து இருக்கும். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதெல்லாமே நாங்கள் பார்த்தோம். இது கேட் நம்பர் 3. கேட் நம்பர் 3க்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்களா 2 கடை. இந்த 2 கடை வந்து பார்த்தீங்கன்னா நாராயண் தேலி அவங்களுடைய கடை. அவங்க இந்த கடையை வந்து அவங்களுடைய ஞாபகார்த்தமாக அவங்களுடைய முன்னோர்கள் இங்கே இருந்ததுனால இந்த கடையை வந்து கொடுக்காம சன்ஸ்தானுக்கு கொடுக்காம அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கடை ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த முக தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இடம்தான். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்தானுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இப்படி நாராயண் தேலி ஜென்ரேஷன் வந்து ஷிரடியில் இந்த இடத்துல தாங்க இருக்காங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்.